இந்த வீடியோ டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே, பிஜேபி எக்ஸெட்ரான்னு சப்போர்ட் பண்ணுற எல்லா சைல்டு இன்ஃப்ளூயன்சர் பேரண்ட்ஸுக்கும் ஒரு வியூஸ்க்காக உங்கள் பசங்க லைஃப்பை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. தூய சக்தி, தீய சக்தி அதெல்லாம் விடுங்க. பியூரஸ்ட் சோலை கெடுத்த பாவம் உங்களை சும்மா விடாது. குழந்தைங்க எப்போவுமே குழந்தைங்க தான். அவங்கக்கிட்ட இன்னசென்ஸ் இருக்கணும், ஐடியாலஜி இல்லை. கியூரியாசிட்டி இருக்கணும், நல்லது கெட்டது தெரியாது. அந்த குழந்தைங்க அதோட ஒப்பீனியனை பேசுகிறேன், வீடியோ எடுங்கன்னு சொல்லலை. இன்டெரக்டாக நீங்கள் பண்ணுறது பேர் பிரெயின் அப்யூஸ். அண்டு இது ஒரு பெரிய கான்செப்ட். இது பேர் பிரெயின் ஒயரிங். இன்னைக்கு நீங்கள் என்ன பிரெயின் ஒயரிங் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சி. தப்பாக பிரெயின் ஒயரிங் பண்ணி நீங்களும் சஃபர் ஆகி அவங்களையும் சஃபர் ஆக வைக்காதீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்கள கேமரா முன்னாடி நிற்க வச்சு பாலிடிக்ஸ் பேசணும்னு சொல்கிறீங்க. அது அவங்களோட வாய்ஸ் இல்லை, அது உங்கள் ஈகோ. இந்த ஏஜில் அவங்க படிக்கணும், விளையாடணும், ஃபெயில் ஆகணும், சிரிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க மேலே உங்கள் பொலிட்டிக்கல் ஃப்ரஸ்ட்ரேஷனை டம்ப் பண்ணுறீங்க. நாளைக்கு ஒரு பார்ட்டி தோத்தா இந்த சின்ன மைண்ட் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு தப்பான டெசிஷன்ஸ் எடுத்தா அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்களா? இல்லை அந்த வியூஸ், லைக், கமெண்ட் பண்ணவங்க ஆன்சர் பண்ணுவாங்களா? சைல்டு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? சைல்டை பொல்யூட் பண்ணுறீங்க. நான் நிறைய குட் சைல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸையும் பார்த்துருக்கேன். பட் இப்போல்லாம் அவங்க ரொம்ப கம்மியாகிடுறாங்க. இந்த மாதிரி பொல்யூட் பண்ணுற சைல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதிகம். வியூஸ்க்காக, ரீச்க்காக, ட்ரெண்ட்காக குழந்தைங்களோட இந்த ப்ரீஷியஸான சைல்டுஹுட்டை பொல்யூட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ண. நான் இங்கே எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட்டாகவும் எந்த பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாகவும் பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஆள் வின் பண்ணட்டும். பட் லாஸ் ஆனால் அதை நீங்கள் கடந்து போயிடலாம். அந்த குழந்தைங்க கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். கோகோமலன் பார்க்க வேண்டாம், பிரெயின் சஃபர் ஆகும்னு சொல்கிற குட் பேரண்டிங் மத்தியில் இப்படியும் பொலிட்டிக்கல் வீடியோஸை பார்க்க வச்சு அதுக்கான வியூஸை கேட்டு அதுக்கான வியூஸை பேச வச்சு ரசிக்கிற பேரண்ட்ஸை என்ன சொல்கிறதுன்னு தெரியல.